சார் இந்த குரு பெயர்ச்சினால இல்லைன்னா சனி பெயர்ச்சினால பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹோமம் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சார்? இது ஒன்றும் இல்லை, சவுண்டு தான், சப்தம் தான். இப்போ ஒலி அலைகளில் சில சக்தி உண்டு. இந்த சப்தம் பறக்கும்போது சரியான அலைவரிசையில் பறக்கும்போது அது ஒளி பறக்கும், ஒரு சக்தி பறக்கும். இது டெம்பரரியான சக்தி. ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளேயும் அந்த சக்தி பிறக்கிறதுக்கு உண்டான பீஜாட்சரங்கள் வச்சுருக்கிறாங்க. அதை பிரயோகம் பண்ணுற முறையும் ஒன்று இருக்குது. அப்போது அதை சரியான வகையில் பிரயோகம் பண்ணும்போது ஒரு டெம்ப்ரரியான ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஸ் அங்கே க்ரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் நம்ம உடலுக்கு நன்மை அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இதுக்காக தான் காலங்காலமாக பண்ணுறாங்க. பட் அந்த ஒளியில், அந்த சத்தத்தில் ஒரு உணர்வை, ஒரு அதிர்வை கொண்டு வர முடியுன்றது சத்தியமான உண்மை. இது நம்முடைய பாரம்பரிய முறையிலேருந்தே இது கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இன்றைக்கும் அதை பண்ணலாம். இது லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு பலன்களை கொடுக்குமா அப்படின்னா எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அது இறை ஆலயங்களில் அந்த சக்தி உண்டு. ஆனால் இந்த டெம்பரரியாக க்ரியேட் பண்ணுற விஷயங்கள் டெம்பரரியாக தான் அது வேலை செய்யும், ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு, அவ்வளவுதான்.